அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 8 கவிதை பேழை. முகம் சுகந்தி சுப்பிரமணியன். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவர் ஆகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தொலைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. முகங்களுடன் முகம். எனது முகம் காணவில்லை, தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே. என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும். இப்பொழுதேனும். நூல்வெளி. சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கிறது. தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிட தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன். கோவை புறநகரின் ஆலாந்துறை என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுதத் தொடங்கினார். தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் இரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இவருடைய மறைவுக்கு பிறகு இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியனின் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன. நன்றி.